Hello foodies, welcome to my channel Indian Cooking Recipes. இன்னைக்கு கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி பண்ண போறோம். இது செஞ்சு கொடுத்தா வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ செஞ்சு கொடுத்தாலும் தட்டே காலியாகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இதுல கொஞ்சம் ஹெல்த்தியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி நம்ம ஹெல்த்தியா பண்ணலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் சைஸ் பாத்திரத்துல 3/4 அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். இது லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கட்டும். தண்ணி சீக்கிரம் சூடாகிறதுக்காக நான் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் ரெடிமேட் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக வீட், மில்லட்ஸ் இந்த மாதிரி நிறைய மாவில் செஞ்ச நூடுல்ஸ் கிடைக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியாக. தண்ணியில் சேர்த்த நூடுல்ஸ் 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி உதிராக வந்துடும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்த நூடுல்ஸ் 70% அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 80% அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நூடுல்ஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃபோர்க்கால் ஒரு நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி அமுக்குனா உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸை வடிகட்டிட்டு வந்துடுறேன். தண்ணி இல்லாமல் நூடுல்ஸ் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபோர்க்கால் லைட்டாக கிளறி விடுறேன். இந்த மாதிரி பண்ணால் நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஃபேன் காற்றுல வச்சுடுங்க. சீக்கிரமாக ஆறிடும். நூடுல்ஸ் ஆறதுக்குள்ளே நம்ம இங்கே ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நூடுல்ஸ்க்கு எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பொடிசாக நறுக்குன பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீளமாக வறுக்கினது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு 50% அளவுக்கு வதங்கினா போதும். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ் ரெசிபிக்கு எல்லா காய்கறி விட கோஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1.5 கைப்பிடி அளவுக்கு நீளமாக நறுக்கின கோஸ் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிங்க 50% அளவுக்கு வதங்கினா போதும். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நூடுல்ஸ் பேஸை வச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் பண்ணலாம். இதில் பன்னீர் போடலாம், மஷ்ரூம் போடலாம், எக் போடலாம், நிறைய வெரைட்டிஸ் இதில் ஆட் பண்ணலாம். இது நான் கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் 50% அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாஸஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுறேன் இந்த வெஜிடபிள்ஸோட. இந்த சாஸஸோட ராஸ்மெல் போயிருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நூடுல்ஸ் நல்லா ஆறி உதிராகிடுச்சு. இந்த கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹையில் வச்சுக்கோங்க. 2 ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்தாலே உங்களுக்கு ஈஸியாக கலந்துடும். உங்கள்கிட்ட ஃபோர்க் இல்லைன்னா ஃபோர்க்குக்கு பதிலாக கரண்டி, பெரிய கரண்டி இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸை எப்படி நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே செய்யலாங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபீஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.